வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது என கமல்ஹாசன் கண்டனம். இத்திட்டம் சர்வாதிகாரத்திற்கே வழிவகுக்கும் எனவும் பேச்சு. ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமைய கொட்டு கத்த கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நான் பேச முடியாது. நாட்டிலேயே வரி செலுத்துவதில் நேர்மையான மாநிலம் தமிழ்நாடுதான் என கமல்ஹாசன் பெருமிதம். நம் பணத்தின் நாட்டை நடத்தி கொண்டு வட மாநிலங்களுக்கு கர்ணனாகவும் நமக்கு கும்பகர்ணனாகவும் செயல்படுவதாக மத்திய அரசு மீது காட்டம். சொன்னா தமிழ்நாடு ஏன்னா வரிய ஒழுங்க கட்டுறோம். இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்று நான் சொல்லுகிறேன். தமிழன் பிரதமராக பதவியேற்பதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டுமென மதிமுக பொதுக்குழுவில் கமல்ஹாசன் சூளுரை. தான் அரசியலுக்கு வந்தது தனக்காக அல்ல நாளைக்காக என பேச்சு. பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம். மாதத்திற்கு ஒரு முறையாவது பொறுப்பு மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சி பள்ளி வளாகத்தை சுற்றி புகையிலை பொருட்கள் விற்கப்படுவது குறித்தும் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்தும் அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. $30,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் திட்டத்திற்கு டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர். டாஸ்மாக் குடோன்களில் உள்ள மது பாட்டில்கள் சேதமடைந்தால் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தின் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போர்டு கலற்றப்பட்டதால் பரபரப்பு. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் செல்லும் ரயில்களை கவிழ்க்க சதியா என காவல்துறை தீவிர விசாரணை. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் நள்ளிரவில் பெய்த கனமழையினால் சாலையில் குளம்போல் தேங்கிய மழை நீர். வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் சிக்கிய திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் பால் நெய் மாதிரி சேகரிப்பு. ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிரான ஆட்சியாக திசை திருப்ப சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு.
தமிழக கோவில்களுக்கு ஆவின் நெய் மட்டுமே வாங்கப்படுவதாகவும் விளக்கம். நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை தனியார் நிறுவனத்திடம் இருந்து மீண்டும் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியது. 855 கோடிக்கு அடமானம் வைத்த நிலையில் தமிழ்நாடு அரசு நிலத்தை கைப்பற்றி அதிரடி நடவடிக்கை. ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் திருச்சியில் சட்டவிரோதமாக நிலங்களை அபகரித்தவர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கைது. நில அபகரிப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும் தகவல். $27 கோடி லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் மேல் நடவடிக்கை. லஞ்ச புகாரில் சிக்கிய வைத்திலிங்கத்தின் மகன்கள் மீதும் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. லஞ்ச பணத்தில் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் சொத்து வாங்கியதாகவும் புகார். பாஜகவின் பி டீமாக பகுஜன் சமாஜ் கட்சி செயல்படுவதால் செல்வ பெருந்தகை மீதான குற்றச்சாட்டை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விளக்கம். வைக்கிறப்ப நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காலங்காலத்துக்கு இருக்கும். அப்போ எதிர்கட்சி யாராவது அவங்க எதிர்கட்சி அல்லாதவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் சிறப்பா செயல்படுறாங்கன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பாஜக பிஎஸ்பியோட குற்றச்சாட்டுகளை நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக காவல்துறை, ஒரு மிக திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி திரு அஸ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையில ஒரு டீம். முன்னாள் ஊழியரை தாக்கியதாக நடிகை பார்வதி நாயர் உள்ளிட்டோர் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு. சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு பதியப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். இளைஞரை தாக்கிய வழக்கில் பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 30 நாள்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் குவிந்த கூட்டம். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பெயிண்ட் கடை உரிமையாளர் வீட்டில் 50 சவரன் தங்க நகைகள் உள்ளிட்டவை கொள்ளை. சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. குஜராத் மாநிலம் சூரத்தில் ரயில்வே தண்டவாள போல்டுகளை கலற்றிய மர்ம நபர்கள். திருவள்ளூரை தொடர்ந்து குஜராத்திலும் ரயிலை கவிழ்க்க சதியா என போலீஸ் விசாரணை. இலங்கையில் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச உட்பட 38 பேர் களம் காண்கின்றனர். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் 514 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி டிக்ளேர். 515 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கு நிர்ணயம். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் சதம் விளாசிய ரிஷப் பந்த், சுப்மன் கில். டெஸ்ட் போட்டியில் 6வது சதம் விளாசி தோனியின் சாதனை சமன் செய்தார் பந்த். விவாகரத்து குறித்து 2 முறை நோட்டீஸ் அனுப்பியும் தமக்கு தெரியாது என ஆர்த்தி கூறுவது அதிர்ச்சியாக உள்ளது. தன்னை இன்னொரு பெண்ணுடன் இணைத்து பேசுவது தவறானது என்றும் ஜெயம் ரவி பதிலடி. ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான்
எங்களுடைய நோக்கம் பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ.